குன்னூர் சட்டமன்ற தொகுதியில் தமிழக வெற்றிக் கழக வேட்பாளருக்கு எதிர்ப்பு. 2 வருடமாக கட்சி பணிக்கு உழைத்த குன்னூர் தொகுதிக்குட்பட்டவர்களுக்கு சீட் வழங்காமல் வெளி மாவட்டம் நபருக்கு வழங்கியுள்ளதை மறுபரிசீலனை செய்து குன்னூர் தொகுதிக்குட்பட்டவருக்கே கொடுக்க வேண்டும் என கட்சியினர் கருப்புடை அணிந்து தவிக தலைவர் விஜய்க்கு கோரிக்கை. நீலகிரி மாவட்டத்தில் குன்னூர் சட்டமன்ற தொகுதியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் வேட்பாளராக தங்கராஜ் என்பவர் அறிவிக்கப்பட்டுள்ளார். உள்ளூரை சேர்ந்தவருக்கு வழங்காமல் நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த இவருக்கு வழங்கியதால் தொண்டர்கள் மத்தியில் கடும் அதிருப்தி நிலவி வருகிறது. குன்னூர் சட்டமன்ற தொகுதியில் கடந்த 2 ஆண்டுகளாக கட்சியின் வளர்ச்சிக்காக தீவிரமாக பணியாற்றி வந்த சபரிச்சந்திரன் என்பவரை வேட்பாளராக முன்னிறுத்த தலைமைக்கு கோரிக்கை வைத்திருந்தனர். ஆனால் தற்போது அந்த தொகுதிக்கு தொடர்பில்லாத ஒருவரை வேட்பாளராக அறிவித்திருப்பது கட்சியினரிடையே பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 2 வருடங்களாக மாணவர்களுக்கு உதவுதல், மாநாடுகளை முன்னின்று நடத்துதல் மற்றும் பெண்களுக்கு பாதுகாப்பு என பல்வேறு சமூக பணிகளை அவர் செய்துள்ளார். மதுரையில் நடைபெற்ற 2ஆம் மாநாட்டின் போது உயிரிழந்த ஒரு தொண்டரின் குடும்பத்திற்கு நேரில் சென்று நிதி உதவி வழங்கியதோடு அந்த தொண்டரின் குழந்தைகளின் படிப்பு மற்றும் திருமண செலவுகளையும் அவரே ஏற்றுக்கொள்வதாக உறுதியளித்துள்ளார். இந்த நிலையில் சட்டமன்ற தேர்தலில் குன்னூர் தொகுதியில் வேட்பாளர்கள் பட்டியலில் சபரிச்சந்திரன் பெயர் இருந்ததாகவும் பின்பு அதிலிருந்து மாற்றம் செய்து தற்போது போட்டியிடும் நாமக்கல்லைச் சேர்ந்த தங்கராஜ் என்ற வேட்பாளர் அறிவிக்கப்பட்டுள்ளார் என்றும், இந்த வேட்பாளர் பட்டியல் குறித்த தகவல் கட்சியின் தலைவர் தளபதி விஜய் அவர்களுக்கு தெரியாமல் நடந்திருக்கலாம். எனவே களத்தில் உண்மையாக பணியாற்றுபவர்களுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்றும், இந்த வேட்பாளர் அறிவிப்பை தலைமை மறுபரிசீலனை செய்து நீலகிரி மாவட்டம் குன்னூர் தொகுதியில் உள்ளவர்களுக்கு ஒதுக்க வேண்டும். புதுமுகமாக போட்டியிடும் வேட்பாளருக்கு கட்சி தொண்டர்கள் பணி செய்தால் குன்னூர் தொகுதியில் தோல்வி அடையும் என்ற நிலை ஏற்பட்டுவிடும் என தெரிவித்தனர்.